அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு ADA 24/7 தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ் ஃபேக்கல்டி. ஸோ சீடெட் நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. சப்போஸ் இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க, இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை கிளியர் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. இந்த அப்ளிகேஷன் டேட் நமக்கு டிசம்பர் 18 தான் லாஸ்ட்டுன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அப்ளிகேஷன் என் டேட் க்ளோஸ் ஆகிறது டிசம்பர் 18. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நமக்கு ஏதாவது டவுட் வருது அப்ளை பண்ணுறதுலனா இந்த 2-3 நாளில் நம்ம கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு சீக்கிரமாக அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட் வரைக்கும் இழுத்துறாதீங்க. கடைசி நேரத்தில் சர்வர்லாம் டவுனாக இருக்கலாம். ஸோ அண்ட் இன்னைக்கு இந்த சீடெட் எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அஃபிஷியல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்துடலாம். நம்ம அஃபிஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் அதர் டீடைல்ஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 சேனல்லையுமே அந்த எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். அண்ட் நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணிங்கனாலே, ஸோ இப்போ சீடெட்டுக்கான இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்றத நீங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் சீடெட் பிவைக்யூ அப்படின்னு நீங்கள் நார்மல் சர்ச் பண்ணாலே கூட போதும் தான். ஸோ அப்போ சீடெட்டுடைய அஃபிஷியல் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறதுக்கு நார்மலாக நீங்கள் சீடெட் பிவைக்யூன்னு போட்டிங்கனாலே https seated.nic.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. அண்ட் அதுலேயே டேரெக்டாக ஆர்டிஓடைய அந்த லிங்க் தான் நமக்கு வருது. ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலே தெளிவாக அழகாக கொடுத்துட்டாங்க. ப்ரீவியஸ் இயர் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அப்படின்னு நமக்கு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டிசம்பர் 2024 நடந்தது, ஜூலை 2024 ஆகட்டும், ஜான்வரி ஆகட்டும், ஆகஸ்ட் நடந்த எக்ஸாமு, டிசம்பர் 2022, அதே 2021, 2019, 2018 நமக்கு இதுவே ரொம்ப போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். அண்ட் இந்த ஒவ்வொன்றுலையுமே என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இது உள்ளே போய் பார்க்கும்போது ஒவ்வொரு இயரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பருமே ரொம்ப தெளிவாக அழகாக நமக்கு டிரைவில் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ பேப்பர் 1க்கான செட்டு, அதில் இருக்கக்கூடிய ஒரு 4 செட்டு, பேப்பர் 2க்கான 4 செட்டு, இது ஒவ்வொரு செட்டுலையும் டிரைவ் லிங்க் கொண்டு ஓப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பேப்பர் 1 செட் ஹெச் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ எக்ஸ்டர்னல் பேஜ் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. டிரைவ் லிங்க் ஓப்பன் ஆகுது. அந்த டிரைவ் லிங்க்ல உங்களுக்கு எல்லா லாங்குவேஜ், ஸோ இப்போ சீடெட் எந்தெந்த லாங்குவேஜ் தான் நடக்குதோ அது எல்லா லாங்குவேஜோடைய அந்த பிடிஎஃப்மே அழகாக ஒரிஜினல் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம 2 இதை வந்துட்டு டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்று இங்கிலீஷ் ப்ளஸ் ஹிந்தின்னு இருக்கக்கூடிய, இது எல்லாருக்குமே காமன் இல்லையா, இங்கிலீஷில் இருக்கக்கூடியது சிடிபியாக இருக்கட்டும், மேக்ஸ் ஆகட்டும், அந்த பிடிஎஃப்பும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தமிழ் பிடிஎஃப்பும் இருக்கும். ஸோ தமிழ் கொஸ்டின் பேப்பரும் இருக்கும். இது ரெண்டுமே நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது. ஆனால் இதை தனியாக நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிறதில்ல. ஸோ நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஜிப் ஃபைலாக இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் டவுன்லோட் அப்படின்னு கிளிக் பண்ணும்போது ஸோ டவுன்லோட் ஆயிரும். ஜஸ்ட் ஒரு 8.8 MB தான். ஸோ சீக்கிரமே டவுன்லோட் ஆயிரும். ஈஸியாக டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் ஆர் டவுன்லோட்ஸ்குள்ளே போய் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இப்போ பின் பண்ணது நான் அதான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்களேன். ஸோ P1 செட் ஹெச்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ ஜிப் ஃபைலாக இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லா பிடிஎஃப்மே அழகான்ட்டு நமக்கு இருக்குது. ஸோ அதில் இப்போ இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, ஸோ இங்கிலீஷ் பேப்பர் இதுதான் நமக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சா? ஸோ அப்போது ஒரிஜினல் பிரிண்ட்டு ஸோ அஃபீஷியலாக அவங்க அப்லோட் பண்ணிக்கிறதுனால ரொம்ப கிளியராக கிளாரிட்டியோடு நமக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த பிடிஎஃப்பை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் நமக்கு சிடிபி கேட்குறாங்க இல்லையா, சைல்டு டெவலப்மெண்ட், இது ரிலேட்டடானது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு 30 கொஸ்டின் வந்துட்டு இதில் 2 பேப்பர்லையுமே ஃபஸ்ட்டு 30 கொஸ்டின் நமக்கு சிடிபியில் இருந்து தான் வரப்போகுது. ஸோ அதில் எப்படிலாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தின்னு பைலிங்குலாக தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து இங்கிலீஷில் இருக்கிறது தான் நம்ம படிச்சுக்க போகிறோம். ஸோ அதில் எப்படிலாம் கேட்டிருக்காங்க. அதே 31வது கொஸ்டின்லேருந்து மேக்ஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அப்படி இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி நான் வாங்கிக்கிறேன். 29 வந்துருச்சா, 29, 30 அப்படின்னு வச்சதில் 31லேருந்து ஸோ பார்ட் 2 வந்து நமக்கு மேக்ஸ். இது பேப்பர் 1னால பார்ட் 2ல் எல்லாருக்குமே இது காமன் தான் மேக்ஸு. அடுத்து பார்ட் 3ல் வந்துட்டு இவிஎஸ் இருக்கும், ஸோ என்விரான்மெண்டல் சயின்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு பார்ட்டையும் நீங்கள் அழகாக வந்துட்டு பார்த்துக்க முடியும். இதே நீங்கள் பேப்பர் 2க்கு படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ இந்த தமிழ் பேப்பரையும் கூட ஒரு தடவை காமிச்சிடுறேன். இதே வந்துட்டு தமிழ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இப்போ இந்த தமிழ் இதை ஓப்பன் பண்ணோன்னா அண்ட் முழுக்க நம்ம தமிழ் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ட் 4 and 5. ஸோ அப்போ நமக்கு பேப்பர் 1லையும் சரி பேப்பர் 2லையும் சரி பார்ட் 4, 5ன்னு அது லாங்குவேஜ் 1, லாங்குவேஜ் 2 கம்பல்சரி இருந்திருக்கும் இல்லையா. அதில் பார்ட் 4 and 5 பகுதி 4, 5க்கு நமக்கு தமிழ் என்னென்ன கொஸ்டின்ஸ் தான் வரும் அப்படின்றத கொஞ்சம் கெஸ் பண்ணுறதுக்கு படிச்சுக்கிறதுக்கு ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பேராகிராஃப் கொடுத்து அதிலிருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, இந்த மாதிரியான அந்த விஷயங்கள். ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்க ஆரம்பித்தாதான் படிக்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு ஐடியாவை வச்சு நம்ம வந்துட்டு படிக்கிறது எப்பயுமே பெட்டர் தான். ஸோ இதே மாதிரி தான் நமக்கு சீடெட்டோடைய பேப்பர் 2க்குமே. ஸோ அதே இந்த இடத்துல வந்தீங்கன்னா பேப்பர் 2 டிசம்பர் நடந்தது அப்படின்னு நமக்கு சொல்லலாம். 4 செட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எல்லா செட்டையுமே நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப சூப்பர். ஒரு ஐடியா கிடைக்கும். முடிஞ்ச அளவு இந்த ப்ராசஸஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதுக்கான செஷன்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்னைக்கு ஈவினிங் கூட நம்ம 5 மணிக்கு இதே சீடெட் இப்போ நான் இந்த பேப்பர் 1 ஃபஸ்ட்டு இருக்குங்க இல்லையா, அதோடைய சோஷியல் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் ஒரு 10 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்த பிபிடி ரெடியாக இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க.
ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு கொஸ்டினும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுக்கான செஷன் வந்துட்டு. பட் இது எல்லாத்தையும் நீங்களே ஒரு தடவை பார்த்துக்கிறது ரொம்ப பெட்டர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய அந்த ரெஃபரன்ஸ்க்காக. நம்மளும் வந்துட்டு ஆன்சரோட அதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சிடெட் படிக்கிறவங்களுக்கு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டு பேருக்குமே நமக்கு அஃபீஷியல் வெப்சைட்டில் அழகாக கிளியராக நமக்கு வந்துட்டு கொஷின் பேப்பர் நமக்கு கிடைக்குது. அதனால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா? ஸோ அதான் இன்ஃபர்மேஷன். ஸோ வேறு யாருக்காவது வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் அதே மாதிரி இந்த சீடெட் ப்ரிப்பரேஷன், ஸோ எக்ஸாம் டேட் நமக்கு சொல்லிட்டாங்க February 8ஆம் தேதி அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இன்னும் 2 மாதம் தானே இருக்குது. அந்த 2 மாதத்தில் நம்ம நிறையா படிக்க வேண்டியது இருக்குது. 5 பேப்பரில் மேக்ஸ் படிக்கணும், சிடிபி படிக்கணும், பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு இதில் லாங்குவேஜ் 1 லாங்குவேஜ் 2ன்னு படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி எஃபர்ட்ஸ் போடணும். நம்ம மெதுவாக படிக்கிற நேரம் இல்லை. 2 மாதத்துலனாலும் ரொம்ப நல்லா வந்துட்டு படிக்க வேண்டியது இருக்குது. ஸ்பீடாக படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் நிறைய விஷயங்கள் இப்போ பேப்பர் 2ல் இதெல்லாம் நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. அதுக்காக நம்ம அந்த 2 மாதத்துக்குள்ளே படித்து முடிக்கிற மாதிரியான ஒரு பேட்ச் ரெக்கார்டட் அண்ட் லைவ் கிளாஸஸ் பேட்ச் வந்துட்டு நம்ம லான்ச் பண்ணிக்கிறோம். அறிவொளி அப்படின்றது சீடெட்டுக்கான பேட்ச். ஸோ பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டு பேத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பேட்ச் தான். சில பேர் வந்துட்டு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டு எக்ஸாமே அட்டன் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு இது வந்துட்டு எலிஜிபிளாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த பேட்ச்சில் உங்களுக்கு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ல் வரக்கூடிய மெயினாக அந்த சிடிபியாக இருக்கட்டும், அதே லாங்குவேஜ் 1 ஆர் லாங்குவேஜ் 2ன்னு எல்லாத்துக்குமே ஓரளவு பேசிக்ஸை சொல்லித்தர மாதிரியான ஒரு கோர்ஸாக இருக்கும்னு நான் சொல்லிக்கிறேன். ரெக்கார்டட் அண்ட் லைவ் கிளாஸஸ் இருக்கிறதுனால எந்தெந்த கிளாஸஸ்லாம் நீங்கள் வந்துட்டு இப்போ பேட்ச் ஜாயின் பண்ண உடனே சில கிளாஸஸை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், 2 மாதம் தான் எக்ஸாம் இருக்குன்றதுனால. ஸோ அதை நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் பேட்ச் ஜாயின் பண்ண உடனே சில கிளாஸஸை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சில கிளாஸஸ் வந்து லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஸோ ஸ்டடி பிளான் இருக்கும். ஒவ்வொரு கோர்ஸஸ்க்கும் ஸ்டடி பிளான் அப்படின்ற ஒரு செக்ஷனில் டைம் டேபிள், அந்த கிளாஸோடைய அந்த கோர்ஸோடைய ஸ்டடி பிளானை டைம் டேபிள் இருக்கும்னு சொல்லலாம். எந்த டைமில் எந்த ஸ்டாஃப் என்ன சப்ஜெக்ட் எடுக்க போகிறாங்கன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். அப்போ ரெக்கார்டட் கிளாஸஸை நீங்கள் உடனே பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். லைவ் கிளாஸஸை அந்த ஸ்டடி டேபிள், அந்த ஸ்டடி பிளான், டைம் டேபிளுக்கு படி நீங்கள் வந்துட்டு லைவ் கவனிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள் இந்த கோர்ஸாக இருக்கட்டும். ஆனால் அதை விட இன்னும் ரொம்ப டேஸ் கம்மியாக இருக்கக்கூடிய இந்த கேவிஎஸ் அண்ட் என்விஎஸ்க்கான எக்ஸாம். ஸோ இது வந்துட்டு January 10 வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சீடெட் வந்துட்டு February 8ஆம் தேதி. அண்ட் கேவிஎஸ் அண்ட் என்விஎஸ் கேந்திர வித்யாலயா, நவோதயா வித்யாலயா அண்ட் அப்ளிகேஷன் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. December 11 தான் லாஸ்ட் டேட்டு. ஆனால் அதுலேருந்து கரெக்டாக ஒரு மாதத்தில் எக்ஸாம் வரப்போகுது. இந்த சீட்டை விட கேவிஎஸ்க்கு இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போடணும். ஏன்னா நாள் ரொம்ப கம்மியாக இருக்குங்க இல்லையா? இதுவும் நமக்கு கிட்டத்தட்ட இந்த சீடெட் மாதிரியே நமக்கு ரெக்கார்டட் அண்ட் லைவ் கிளாஸஸ் இருக்கக்கூடிய பேட்ச் தான். ஆல்ரெடி நம்ம பசங்க வந்துட்டு ஜாயின் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஐடியா இருக்குது இந்த ஒரு மாதத்தில் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக எல்லா வீடியோஸையும் பார்த்துக்கணும்னு ஐடியா இருக்குது அப்படின்னா இந்த சிற்பி அப்படின்ற கேவிஎஸ் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை சீடெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த அறிவொளி அப்படின்ற சீடெட் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எந்த பேட்சஸ் ஜாயின் பண்ணதாலும் நீங்கள் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கணும்னா Y890 அந்த கோடை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கும் போது மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் எல்லா பேட்சோடைய லிங்க் இருக்கும். அட் சேம் டைம் நான் வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்லையும் அதை நான் பின் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஆஃபரோட வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா அட்மிஷன் நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம். ஸோ அட்மிஷன் நம்பரில் இப்போ கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பர் அப்படின்றது ஒன்று. அது போக ஒரு நம்பர் வந்துட்டு இப்போ வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த நம்பரையும் நான் வந்துட்டு சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம். ஸோ இப்போ 9924-023-1044 அப்படின்னு இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். ஏன்னா சின்னதாக ஒரு ஃபார்வர்டிங், அதாவது கால் நம்பர் வந்துட்டு ஒரு சின்ன இஷ்யூன்றதுனால 2 நம்பரில் எதுக்கு கால் பண்ணாலும் ஒரே நம்பருக்கு தான் போகும். பட் சப்போஸ் அந்த கீழே தெரிய நம்பருக்கு கால் போகலினா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாம். இல்லை சார் ஈஸியாக என்னால் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்க முடியும், நான் ஆப் வச்சுருக்கேன், ஆப் மூலிமா ஜாயின் பண்ணிக்க முடியும், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேருந்து நான் ஈஸியாக லிங்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்க முடியும்னா இந்த கோடை யூஸ் பண்ணி 22% ஆஃபரோடு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 2 கோர்சஸுமே நமக்கு 2500 கிட்ட வரும், 2500 கிட்ட வரும் ரெக்கார்டட் அண்ட் லைவ் கிளாஸஸ். ஸோ செக் பண்ணி பாருங்கள். வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் அதர் அப்டேட்ஸ் ஏதாவது பண்ணணும்னா நம்ம டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனலில் நம்ம வந்துட்டு ஏதாவது அப்டேட் பண்ணுவோம். கிஷோர் GS எஜுகேட்டர், அதனால் 24/7 தமிழ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் டவுட் இருந்துச்சுனாலுமே இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கூட நீங்கள் வந்துட்டு கேட்கலாம். ஓகே, ஸோ தான் இன்ஃபர்மேஷன் இதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். அன்டில் தென் நன்றி, வணக்கம்ப்பா.